வெளியில நேபாளே பத்தி எரியுது. ஏன் என்னாச்சு அப்படின்னா, நேபாளில் இருக்கிற யூத் பாப்புலேஷன் எல்லாரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட் பில்டிங்கே பர்ன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் நேபாள் நாட்டில் நடந்த கரப்ஷன் பற்றியும் அந்த சிஸ்டம் பற்றியும் நிறையா விமர்சனங்கள், கருத்து, அங்கே நடக்கிற பிரச்சனை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக உண்மையாக நடந்த விஷயங்களை சோஷியல் மீடியாஸில் போட்டுட்டு இருந்தாங்க. அது பயங்கரமாக எல்லாருக்கும் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து கவர்மெண்ட் கடுப்பாகி பயந்து எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் நேபாளில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு இன் ரிட்டன் எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சியே வெடிச்சு ஏகப்பட்ட கலவரம் நடந்துச்சு நேபாளில். மேலே இருக்கிற ஃபுட்டேஜில் பாருங்கள், நேபாளோட பிரைம் மினிஸ்டர், நேபாளோட மினிஸ்டர்ஸ், நேபாளோட போலீஸ் எல்லாரும் எப்படி தப்பிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. மக்கள் அவ்வளோ கோவத்துலையும் வருத்தத்துலையும் இருக்காங்க. அதனால தான் யாரையும் சும்மா விடல, போட்டு எல்லாரையும் விரட்டுன்னு விரட்டியிருக்காங்க. சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தப்பிச்சிட்டாங்க, சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. நேபாளோட பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஒலி ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம், சோஷியல் மீடியாவை பேன் பண்ணதுக்கு இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணல, அங்கே நடக்கிற ஊழல் அண்ட் பிரச்சனைகள்னால தான் இந்த ப்ரொடெஸ்ட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதே மாதிரி இந்தியாவிலையும் நடக்கணும் ப்ரோ, அப்போ தான் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் பயம் வரும், மக்களை பார்த்து பயம் இருக்கும், இங்கே இவங்களாம் மக்களோட பிரதிநிதியா இல்லை மக்கள் இவங்களுக்கு அடிமையாக தெரியல, ஸோ இந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நேபாள் ஒரு சின்ன கண்ட்ரி, இந்தியா ரொம்ப பெரிய கண்ட்ரி. ப்ராக்டிக்கலி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் பயம் இருந்தால் தான் கம்ப்ளீட் சிஸ்டமே கரெக்டாக இருக்கும். எல்லாரும் தப்பு பண்ணவே பயப்படுவாங்க, கரெக்டாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி தான் இருக்கணும். போன வருஷம் கட்டின ஹில்டன் 5-ஸ்டார் ஹோட்டல் எப்படி பற்றி எரியுதுன்னு பாருங்க. மேலே நேபாள் கவர்மெண்ட் பண்ணது பெரிய தப்பு. சோஷியல் மீடியாவை பேன் பண்ணது மட்டும் இல்லை, இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ பிளான் பண்ணி அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ண மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க, கேஸை வச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாண்டடாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே மக்களுக்கு இன்னும் கோவம் பயங்கர அதிகமாயிருச்சு. தான் கண்ணு முன்னாடி செத்து போன சகோதரர்கள் மக்களெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாங்க, அப்படியே மொத்தமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.